சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, அது சௌந்தர்யா ரூம்ல தானே இருக்கா? என்ன சூர்யா, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்க. சௌந்தர்யா உள்ள தானே இருக்கா? இல்லக்கா, அவ ருத்ராத்த ரூம்ல இருக்கா. ஐயோ, அவங்க ரூமுக்கு போயிட்டாளா? சுத்தம். இப்ப ஏன்க்கா டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற சூர்யா? நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னல, சௌந்தர்யா மனச கெடுக்கிறது ருத்ரா தான். சௌந்தர்யா அவங்கள விட்டு விலகி இருந்தாலே போதும், பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இது பாரு, சித்தியும் சித்தப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தாங்க. வந்த உடனே சூர்யாவையும் சௌந்தர்யாவையும் என் ரூமுக்கு அனுப்புன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இங்க பாரு சூர்யா, நீ சௌந்தர்யாவை கை நீட்டி அடிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இது தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க. வருத்தப்படதான் செய்வாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன வேணும்னேவா அவளை அடிச்சேன்? அவ அந்த அளவுக்கு என்ன டென்ஷன் பண்ணாக்கா? நானும் என் கண்ட்ரோலை மீறி அவளை அடிச்சிட்டேன். பட் எல்லாத்துக்கும் அவதான் காரணம். இப்ப என்ன, நீ நேரா சித்திய பார்த்து சௌந்தர்யாவை அடிச்ச விஷயத்த சொல்ல போறியா? ஆமாக்கா, இப்ப நான் போய் அம்மாவை பாக்குறப்ப சௌந்தர்யா எங்கன்னு கேட்பாங்க. அவ ஏன் வரலங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்லிதானே ஆகணும். ஆனா சூர்யா, நீ அப்படி சொல்றதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, சௌந்தர்யா தப்பே பண்ணிருந்தாலும் நீ அவளை கை நீட்டி அடிச்சது தப்புன்னு ஓ மேலதான் கோவப்படுவாங்க. இங்க நடக்கிற பிரச்சனையால அவங்க ஏற்கனவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க சூர்யா. இப்ப நீ இந்த விஷயத்த வேற சொன்னா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இங்க பாரு, தயவு செஞ்சு அவங்க கிட்ட சௌந்தர்யாவை அடிச்ச விஷயத்த சொல்லிடாத. நீ சொல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, சௌந்தர்யாவும் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் இந்த விஷயம் அவங்க காதுக்கு போகாம நீ தான் பாத்துக்கணும். பிளீஸ் சூர்யா. நீங்க சொல்றது புரியுதுக்கா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அம்மாக்கு இந்த பிரச்சனை தெரிய வேணும். நான் போய் அம்மா கிட்ட பேசி சமாளிக்கிறேன். பார்த்து பேசு. அந்த ருத்ரா வேற சௌந்தர்யாவை எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. சௌந்தர்யாவும் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. கடவுளே, சௌந்தர்யாக்கு நல்ல புத்தியை கொடுத்து சூர்யாவோட நல்ல விதமா நீதான் வாழ வைக்கணும். வா சூர்யா, இங்க உட்காரு. என்னம்மா, நீங்களும் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களாமா? ஆமா சூர்யா. நீங்க வர சொன்னதா செல்வி அக்கா சொன்னாங்க. என்னம்மா விஷயம்? கோவில் பிரசாதம் குடுக்கறதுக்கு தான் வர சொன்னேன். ஓ ஆமா, சௌந்தர்யாவை வர சொன்னனே, அவ எங்க? அது அது வந்துமா, அவ அங்க இருக்காமா. அங்க இருக்காளா? எங்க இருக்கா? அது ஐயோ, சௌந்தர்யா ருத்ராத்த ரூம்ல இருக்கான்னு சொன்னா போய் அவளை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. நாம போய் கூப்பிட்டா நம்ம மேல இருக்கிற கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அப்புறம் சத்தம் கேட்டு அம்மா வந்து என்னாச்சுன்னு கேட்டா நாம அடிச்ச விஷயத்தையும் சொல்லிடுவா. செல்வி அக்கா சொன்ன மாதிரி நாமளே அம்மாவுக்கு தேவையில்லாம மனவேதனையை கொடுத்த மாதிரி ஆயிடும். இப்ப என்ன சொல்லி அம்மா கிட்ட சமாளிக்கிறது? சூர்யா, அம்மா என்னாச்சு உனக்கு? சௌந்தர்யா எங்கன்னு கேட்டேன், பதிலே காணோம். அது அது வந்துமா, அவ அவ ரூம்ல தான் இருக்கா. அவ ரூம்ல தான் இருக்கான்னு சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குற? அது வந்துமா, அது நீ இப்படி தயங்கி தயங்கி பேசுறத பாக்கும்போது உனக்கும் சௌந்தர்யாக்கும் ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு? திரும்பவும் உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ஐயோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி சண்டையெல்லாம் எதுவும் இல்லம்மா. உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லனா இப்ப நீ வரும்போது சௌந்தர்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க ஒரு சரியான செல்ஃபிஷ். என்ன கொடுமைப்பட்டதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க.
நீ இப்படி தடுமாற்றமா யோசிக்கும் போதே தெரியுது. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போன நேரத்துல உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்கு. எதையும் மறைக்காம எங்ககிட்ட சொல்லு சூர்யா, என்ன பிரச்சனை?